இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள போலோ பேரட் வந்து சின்ன முட்டி ஒன்று வச்சுருந்தேன். அந்த முட்டியில் வந்து இப்போ முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. இப்போ அந்த டேங்க்கு வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டு அது பிளான்டெல்லாம் நாட்டி வச்சுருக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரிவர்ஸ் ஹேண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டேங்கை கழுவிட்டு எம்டியாக தண்ணியை மட்டும் ஊற்றி அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை போட்டு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் மேலே உள்ள பிளான்ட் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. கட்டாயம் அதெல்லாம் எடுத்து நார்மலாக கீழே வச்சுக்கிறோம். வச்சுட்டு முட்டை உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியும் பேரண்ட் ஒன்றும் இருக்குது. அதையும் வேறு எடுத்து வச்சுக்கிறோம். அவரை இது உள்ளுக்கு இறக்கிட்டா லேஸு. இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பர் போட்டு தொடச்சிடலாம். வேறு எவ்வளோ அழுக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு தான் இருக்குங்க. இதெல்லாம் கொண்டு நினைக்கிறோம். டேங்க் ஃபுல்லாக அழுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து இருக்கிற எக்வாரியம் வாட்டரே ஊற்றிக்கிறோம். அப்போ தான் ஃபிஷ்க்கோ இல்லாட்டி ஃப்ரைஸ்க்கோ எதுவும் நடக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ மெடிசன் மிக்ஸ் பண்ண வாட்டர் இருக்குது. அதை லைட்டாக ஊற்றிக்கிடலாம். இதுக்கு ஃப்ரைஸ் இருக்க சுட்டி தண்ணி சரியாக 4 இன்ச்சுக்கு தண்ணி இருக்குது. 4 இன்ச்சில் உள்ள தண்ணி போதும். பார்த்தீங்கன்னா இதில் மெதுவாக ஃபிஷ்ஷுக்கு பேரண்ட் ஃபிஷ்ஷை இறக்கிடும். உங்களுக்கு அதோட இந்த முட்டை உள்ளுக்கும் ஒரு பேரண்ட்டும் மற்ற ஃப்ரைஸ் எல்லாம் இந்த உள்ளுக்கு தான் இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணிடலாம். இது உள்ளுக்கு ரெண்டையும் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்க. பேரண்ட் ஃபிஷ் வெளியே ஒன்று நிற்கிது. மற்றது உங்களுக்கு விலங்கு நிற்காத முட்டை உள்ளுக்கு கொண்டு இருக்குது. முட்டை உள்ளுக்கு கொண்டு இருக்குதாங்க. பார்த்துக்கிங்க அவ்வளோ தான். இனி உள்ளுக்கு ஃப்ரைஸ் இருக்குது. ஃப்ரைஸ்ட்டு அப்டேட்டை நான் இனி ஒரு ஸ்டெப்புக்கும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன்.